வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8:57 எல்லாம் உன் கையில். என்னது, என்ன டின்னருக்கு இன்வைட் பண்றானா என்று தனக்கு சொல்லப்பட்டதை கேட்டு அதிர்ந்தாள் ஜாய். அதை கேட்டதும் இது விதுரன் ஏதோ அவளுக்காக ஒரு வலையை விரிப்பது போல தெரிந்தது. அவள் அவரது துணியை வைத்துத்தான் இப்படி அனுமானித்தாள். அவர் இப்படியும் இது ஒரு நல்ல அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. இவர் எதுக்கு என்ன டின்னருக்கு கூப்பிடுறாரு என்று தலையை சொரிந்து கொண்டு யோசித்தபடி இருந்தாள். ஹஸ்பண்ட் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் நடந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச் ஈவெண்டில் இருந்து கூட ஜாய் தப்பித்து ஓடி வந்துவிட்டாள். அதற்கு பிறகுதான் அவளுக்கு அவர் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்விட்டிருந்தது. இப்போது விதுரன் அவளை டின்னருக்கு வேற இன்வைட் செய்திருந்தார். அதை வைத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு அவர் கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல எண்ணத்தோடும் அழைத்திருக்க மாட்டார் என்பது உறுதியானது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு இவர் இப்போது பத்திரமாகத்தான் இருக்கிறார் என்று நிச்சயமாகிவிட்டது போல தோன்றியது. அப்போது கடோகன், விஸ்வான் இன்னைக்கு வாய்ஸ் லேண்ட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்களா, அதுக்கு தான் அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிராங்க்லின் ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணி வர சொல்லியிருக்காங்க என்று சொல்லி முடித்தார். அவர் ஏதோ இருமி பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தார். அவரது குரலிலேயே அவரது வயோதிபம் தெரிந்து கொண்டிருந்தது. சொல்லி முடிக்க பார்த்த நேரத்தில் அவராகவே அவரது சத்தத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஜோயிடம், ஆனா மிஸ், நீங்க இங்க வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. விதுரன் ஒன்னும் நல்ல ஆள் இல்ல. அவர் ஏதோ ஒரு மோசமான எண்ணத்தோடு இருக்கிறது தெரியுது. சும்மா மேலாப்புல பார்க்கும்போது நீங்களும் மோஹித்தும் வாய்ஸ் லேண்டுக்கு வந்தா எதிர்காலத்துல பிராங்க்லின் ஃபேமிலியோட ஆக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், பிராங்க்லின் ஃபேமிலியே மேல பொய்யா பழி போட்டதும் அவங்க தான். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அப்பாவும் இன்னும் வந்து சேரல. அப்படி இருக்கும்போது நீங்களும் இன்னைக்கு சரியா வந்து அவரோட கையில மாட்டினா என்ன நடக்கும்னு சொல்ல முடியல என்று கடுமையாக எச்சரிப்பது போல சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொல்லும் போதே யாரும் தப்பி தவறியாவது இதை கேட்டுவிடக் கூடாது என மிக அமைதியாக சொல்வது போல இருந்தது. ஜாய் எல்லாத்தையும் கேட்டதும் 2 புருவத்தையும் சுருக்கி கொண்டு நின்றிருந்தாள். கண்களும் மிக சீரியஸாக எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தன. அவளது மனதிற்குள் ஏராளமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எத்தனையோ காலமாக பேஸ்வானி குடும்பத்தின் பிராங்க்லின் ஃபேமிலியை அவர்களது எந்த ஒரு ஈவெண்டிற்கும் இன்வைட் செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்று விதுரன் அவளை இன்வைட் செய்திருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு செட்டப் தான் என அவளுக்கு புரியாமல் இல்லை. அவர் இப்போது மீண்டும் பிராங்க்லின் ஃபேமிலியை டார்கெட் செய்திருப்பது புரிந்தது. ஜாய் யோசித்து விட்டு தலையை யாட்டினாள். பின் ஒரு பெருமூச்சு விட்டு சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுது என்று அவளது வசனத்தை முடிக்கும் முன்னாடியே அவள் எதிர்பார்த்திருக்காத ஒன்று நடந்தது. போனின் அடுத்த முனையில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் பதறிய ஜோய், மிஸ்டர், என்னாச்சு? நீங்க ஓகேயா? ஹலோ, என்னாச்சு என்று விடாமல் கேட்டாள். அவளது குரலில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. சில நொடிகளுக்கு பிறகு தனது முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்ட கடோகன் வலியையும் பொறுத்து கொண்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஓகேதான் மிஸ். நீங்க நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்னார். அவரால் அதற்கு மேலும் ஏதும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு முன்னாடி ஒருத்தன் கையில் ஒரு பெரிய இடுக்கியை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். கடோகனுக்கு இப்போது நன்றாகவே வயதாகிவிட்டது. அவரது மனதில் துளி அளவு கூட சாவை பார்த்து பயம் இருக்கவில்லை. இதுவரை வாழ்ந்தது போதும் என்பது போல இருந்தார். அவரை முடமாக்கி விட்டாலும் கூட அவர் வருந்த போவதில்லை. ஆனால் இப்போது பிராங்க்லின் ஃபேமிலியில் மீதம் இருக்கும் ஒரே ஒரு இளவயது நபர் மட்டும் செத்துவிடக் கூடாது என்பதுதான் அவரது நோக்கமாக இருந்தது. அவர் அதை சொல்லி முடித்த பிறகு மீண்டும் ஒரு கதறல் சத்தம் கேட்டது. அது ஒரு கொடூரமான வலியை அனுபவிக்கும் ஒருவர் கத்துவது போல இருந்தது. ஜாய்க்கு அதை போனில் கேட்கும் போதே உச்சி மண்டையில் ஏதோ ஊறுவது போல இருந்தது. அவள் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் போனை காதோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஏய், என்னடா பண்ற நீ, அவர் விடு என்று கத்தினாள். அவள் இப்போது அவளது இமேஜை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு போனில் பேசியவரின் குரல் மாறியது. யாரோ அவளது போனை எடுத்திருப்பது தெரிந்தது. அந்த ஆள் சத்தமாக சிரிப்பது தெரிந்தது. சிரித்துக்கொண்டே, மிஸ் பிராங்க்லின் தானே? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிழவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிப்படி சொல்லலாம், மற்ற எல்லா பிராங்க்லின் ஃபேமிலி ஆட்களும் எங்ககிட்ட தான் இருக்காங்க. அந்த எருமைங்க பெஸ்வானி ஃபேமிலியோட ஏராளமான ஆட்களை காயப்படுத்தினது மட்டும் இல்லாம கொன்னும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது தான் நியாயமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஆனா எங்க வெஸ்ட்வானி ஃபேமிலிக்கு நிறையவே இறக்க குணம் இருக்கு. அதனால அவங்கள காப்பாத்துறதும் அப்படி சாகுபடுறதும் நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. உங்களோட ஆளுங்களையும் சேர்த்து இந்த பெஸ்ட்வானி ஃபேமிலியோட ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொன்னா டிவியை போட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாருங்க. அதை பார்த்தா அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாம பாடி கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் ஆக முடியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற கப்பல் அப்படியே நீரை நார்த் போல நோக்கி போற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் ரொம்ப டைம் எல்லாம் இல்ல என்று சொல்லி முடித்தான். எல்லாத்தையும் கேட்ட ஜாய்க்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த கால் கட் ஆவதற்கு முன்னால், உங்ககிட்ட நான் எதை சொல்ல சொன்னா நீ எதை சொல்லிட்டு இருக்க? ஏன் உனக்கு நான் சொன்னது மண்டையிலேயே ஏறலையா? அவ்வளவு உனக்கு சாவு மேல ஆசையா என்று கேட்பது கேட்டது. அவன் அப்படி சொல்லி அடுத்த நொடி மீண்டும் ஒரு கதறல் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அவளது நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து கொண்டு போனது. கூடவே கால் கட்டுமானது. அவளுக்கு மீண்டும் அதே நபருக்கு கால் செய்து பார்க்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் கால் போகவே இல்லை. ஜாய் கால் பேசி முடித்து விட்டதை பார்த்த சரவணன், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். அவனுக்கு அவளது முகத்தை பார்க்கும் போதே ஏதோ தப்பாகத்தான் பட்டது. அவள் ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னிலைக்கு வந்தவள், கண்டிப்பா இது எல்லாத்தையும் பேஸ்வானி ஃபேமிலி தான் பண்ணிருக்கணும். அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க என்று சொன்னாள். 858 பணைய கைதி. சரவணனுக்கு ஜாய் என்ன சொல்கிறாள் என சரியாக புரியவில்லை. அவனும் அது என்னவாக இருக்கும் என அவனும் யோசிக்க ட்ரை செய்தான். எப்படியும் போப்பீஸ் பற்றியதாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு அவள் எந்த அளவிற்கு ஷாக்காக தேவையில்லையே என்று அவன் யோசித்தான். அவள் வேறு மிகுந்த பதட்டத்துடன் இருந்தாள். அவன் அவளை குழப்பத்துடன் பார்த்து, ஜாய் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றியா, என்னாச்சு என்று கேட்டான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவள் எல்லாவற்றையும் படபடவென சொல்ல தொடங்கினாள். இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா பத்தி இப்பதான் சொன்னாங்க. பேஸ்வானி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் இப்ப எனக்கு கால் பண்ணினா. அந்த கால்ல என்னோட அப்பாவும் அம்மாவும் நார்த் போல நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொன்னா. அது மட்டும் இல்லாம அவங்க குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்காங்களாம். அவங்க சாவோட விளிம்புல இருக்கிறதா சொன்னா என்று வேகமாக சொல்லி முடித்தாள். சொன்னதும் தான் அவளுக்கு இதையெல்லாம் சரவணனிடம் சொல்லி இருக்க கூடாது என்று புரிந்தது. இப்போது பிராங்க்லின் ஃபேமிலியில் என்னதான் மீதம் இருக்கிறது? அவள் யோசித்து பார்க்கும்போது பேஸ்வானி ஃபேமிலி அவளை கால் பண்ணி இருப்பது அவளுடைய டீல் பண்ணவல்ல, மாறாக அவளை வைத்து சரவணனை மடக்கத்தான் என்பது தெளிவாகியது. கண்டிப்பாக அவர்களது டார்கெட் சரவணனாகத்தான் இருக்க வேண்டும் என யோசித்தாள். சரவணனுக்கும் பேஸ்வானி ஃபேமிலியுடன் டீல் செய்வது ஒன்றும் அவ்வளவு லேசான காரியம் இல்லை என்று தெரியும். அவன் இங்கே வரும் முன்னாடியே அவர்களது பிசினஸ் பற்றி எல்லாம் விசாரித்து பார்த்திருந்தான். பிராங்க்லின் ஃபேமிலியின் பிசினஸ் மொத்தமாக பேஸ்வானி ஃபேமிலியினால் வாரி சுருட்டி எடுக்கப்பட்டிருந்தது. பேஸ்வானி ஃபேமிலிக்கு இருந்த பவரும் கூட இப்போது அதிகரித்திருந்தது. இப்போது அவர்கள் அவர்களது மிகச்சிறந்த ஸ்டேஜில் இருந்தார்கள். சரவணன் ஜாய் சொன்னதை யோசித்துக் கொண்டே, சரி, அவங்களோட கண்டிஷன் என்னது என்று கேட்டான். அவங்களோட ஒரு ஈவெண்ட்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. அந்த ஈவெண்ட் பேஸ்வானி ஃபேமிலியில தான் நடத்துறாங்க என்று சொன்னாள். அவள் பேசும்போது அவளது குரலும் கூட கரகரத்து போயிருந்தது. அவளை எப்படியாவது வர வைக்க வேண்டும் என்பதில் பேஸ்வானி ஃபேமிலி குறியாக இருப்பது தெரிந்தது. அவள் மட்டும் போனாள் என்றால் அவள் தான் முட்டாளாக வேண்டும் என்பது அவளுக்கே தெரியும். ஆனால் அதே போல அவள் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியின் உயர் ஸ்தானிகளிடம் போய் பிராங்க்லின் ஃபேமிலி மேல் இருக்கும் அவ பெயரை துடைக்காவிட்டால் காலத்திற்கும் இதே பழியோடுதான் வாழ வேண்டியதாக இருக்கும். கூடவே அவர்களுக்கு இருக்கும் மரியாதையும் போய்விடும். கடைசி வரைக்கும் எல்லாருமே பிராங்க்லின் ஃபேமிலி தான் அந்த ஓபியம் போப்பீஸை நட்டது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அவளால் அவளது பேரண்ட்ஸ் இருக்கும் இடத்தையும் கூட தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, எப்ப இருக்காது, என்ன ஈவெண்ட் என்று கேட்டான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவளுடன் பேசிய அந்த ஆள் அவளுக்கு இதை எதை பற்றியும் ஒன்றும் சொல்லவில்லை. அது என்ன ஈவெண்டாக இருந்தாலும் சரி, எப்போது இருந்தாலும் சரி, ஜாய் கண்டிப்பாக வந்தே தீருவாள் என்று அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வாய்ஸ்லேண்ட் பேங்க்வெட்டா தான் இருக்கணும். என்னதான் அதுக்கு பேங்கட்னு சொன்னா கூட இது ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் மாதிரி தான். இங்க ஒவ்வொருத்தரோடையும் ஸ்ட்ரென்த்தை சோதிச்சு பார்ப்பாங்க. இருக்கிற பவர்ஃபுல்லான ஃபேமிலிகள் எல்லாரும் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அறிவிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா வாய்ஸ்லேண்டோட ரேங்கிங் அப்படியே மாறும்.
எனக்கு இப்போ ஒன்று மட்டும் தெளிவா புரியுது. விதுரனோட டார்கெட் நான் இல்லை. நான் அவன் கிட்ட பிடிப்பட்டாலும் சரி இல்லைனாலும் சரி அவனுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஆனா இப்ப அவன் என்ன சொல்லி டார்கெட் பண்ணி இருக்கிறது ஒன்னதான். உன்னோட கையில இருக்கிற டிஜிட்டல் கரன்சி இப்ப டாப் ஆஃப் த வேர்ல்டுல ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியக்கூடாது. இது மட்டும் தெரிஞ்சா என்று இழுத்தாள். ஜாய் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சரவணனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதை நினைத்தவன் அவளை பார்த்து, என்ன என்னோட கையில இருக்கிறத என்னால காப்பாற்ற முடியாம இருக்கும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அதை கேட்டதும் ஜோய், ஓஹோ, அது பேஸ்வானி ஃபேமிலியாவே இருந்தாலும் கூட உன்னால அவங்க கிட்ட இருந்தும் காப்பாத்திக்க முடியும் நினைக்கிறியா? பேஸ்வானி ஃபேமிலி மைட்டி 7ல இருந்து வர ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, பேஸ்வானி ஃபேமிலி எப்பவுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் கூட ரொம்ப சூப்பரா தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தனும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கூடவே எல்லாரும் நல்லாவே சண்டையும் போடுவாங்க என்று சொன்னாள். இவ்வளவு நாளாக அவர்களோடு டீல் செய்து கொண்டிருக்கும் ஜாய்க்கு அவர்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிந்திருந்தது. அவளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடன் மோதுவது தானாக கழுத்தை வெட்டிக் கொள்வதற்கு சமமாக இருக்கும். ஆனால் சரவணன் அதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. எத்தனை பேர் மாதிரி வருவாங்க என்று கேட்டான். அதற்கு ஜாய், கிட்டத்தட்ட 100 பேரு என்று பதில் சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன், எங்களுக்கு எத்தனை பேர் போகலாம் என்று கேட்டான். பிராங்க்லின் ஃபேமிலிக்கு 3 ஸ்பாட் இருக்கு. கூடவே நானும் நீயும் ஆக கூடினா 4 பேரு தான் என்று பதில் சொன்னாள். சரவணன் அதை கேட்டதும் மேலும் கீழுமாக தலையை ஆட்டினான். அவ்வளவுதான்ல, அப்ப இன்னைக்கு அவனை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான் என்று சொன்னான். அவன் மிக உறுதியாகத்தான் இருந்தான். பின் ஜஸ்டினை திரும்பி பார்த்து, ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்கு எங்களோட சக்தியோட ஒரு பங்கை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லைன்னா சும்மா எங்களை பார்த்து ஏதாவது சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிதானே என்று கேட்டான் சரவணன். பினான்சியல் பக்கம் பார்த்தால் அவர்கள் தோற்க மாட்டார்கள். அதே நேரம் சண்டை பக்கம் பார்த்தால் அவர்களால் தோற்கவே முடியாது. எல்லா பக்கத்தாலும் அடித்தாலும் அசராமல் ஜெயிற்றே ஆக வேண்டும் என உறுதியும் இருந்தது. இரத்த வெள்ளம் ஓடும் போர்க்களமாக இருந்தாலும் கூட அதிக ரத்தம் சிந்தியது எதிரிகளாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் சரவணனின் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. சரவணன் வந்திருக்கும் மெசேஜை ஓபன் செய்தான். ஜஸ்டின் உடனே அவனது போனை எடுத்து பார்த்தான். சரவணனிடம் பிளாக் மார்க்கெட்டின் வாண்டட் நோட்டீஸை எடுத்து காட்டினான். ஜஸ்டின் அதை பார்த்ததும் ஷாக்குடன், இது இது சாருமதி தானே என்று கேட்டான். சரவணனும் கூட அதை பார்த்து அதிர்ந்தான். அவனுக்கு வந்திருந்த போட்டோவில் சாருமதி ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். ஏதோ உதிர்ந்து போன ரோஜா பூ போல இருந்தாள். அவளை இந்த கோலத்தில் பார்த்த சரவணனுக்கு நெஞ்செல்லாம் பதறிக்கொண்டு வந்தது. அவனுக்கு இதெல்லாம் எப்படி எதற்கு நடந்திருக்கும் என்று யோசிக்க கூட முடியவில்லை. மூளை மரத்து போனது போல இருந்தது. நெற்றி, கழுத்து என எல்லா இடங்களிலும் வியர்வை துளிகள் தோன்றத் தொடங்கியிருந்தன. சரவணன் உடனே ஜஸ்டின் கையில் இருந்த போனை பிடுங்கி இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தான். என்னதான் நடக்குதுங்க என்று தாங்க முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டான். அவனது குரலும் கூட இப்போது மாறி போயிருந்தது. சாருமதி நிஜமாகவே வாண்டட் நோட்டீஸில் இருந்தாள். அது மட்டும் இல்லாமல் இது பேஸ்வானி ஃபேமிலியின் 7 ஓபியம் பாப்பிஸ் எரிக்கப்பட்டது சம்பந்தமாக வேறு இருந்தது. சரவணனுக்கு மூளை வேலை செய்ய மறுத்தது. என்ன செய்வது என்று யோசித்தவன் சிறிது நேரத்தில் சாருமதிக்கு கால் செய்தான். ஆனால் எவ்வளவோ நேரம் ரிங் போனதை தவிர யாருமே காலை எடுத்ததாக தெரியவில்லை. 8:59. வினோதமா இருக்கே. சரவணன் சாருமதிக்கு விடாமல் கால் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அடுத்த முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அதை பார்த்ததும் சிறிது நேரத்திற்கு அப்படியே தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தான் சரவணன். பின் திடீரென்று மீண்டும் போனை எடுத்து வந்து அந்த போட்டோவை இன்னும் நன்றாக உற்று பார்த்தான். அவனுக்கு அது சாருமதி தானா என்று உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவன் அதை பார்க்க பார்க்க அது சாருமதியேதான் என்பது உறுதியானது. அது மட்டுமில்லாமல் அவளது உருவமும் அவனது கண்ணுக்குள் அப்படியே ஒட்டி கொண்டது. சரவணன் கொஞ்சம் கூட நம்ப முடியாத நிலையில் இருந்தான். இது எப்படி நடந்திருக்கும் என்று கேட்டான். இது பிளாக் மார்க்கெட்டோட வாண்டட் நோட்டீஸ். எனக்கு என்னமோ இதையும் கூட விதுரன் தான் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் ஜஸ்டின். அவனும் இதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது மீண்டும் அவனே இல்லை என்பது போல தலையை ஆட்டினான். பின் சரவணனை பார்த்து, இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. விதுரனுக்கு எங்க இருந்து இப்படியான ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும்? அப்படியா இருந்தா சாருமதி இப்ப விதுரன் கையில தான் இருக்கணும் என்று சொன்னான். ஜஸ்டினுக்கு இதை பற்றி யோசிக்க யோசிக்க எல்லாம் மிக வினோதமாக இருப்பது போல தோன்றியது. விதுரனின் எண்ணங்களை சாதாரண ஒருத்தரால் எப்படியும் புரிந்து கொள்வது மிக கடினமாகத்தான் இருக்கும். சரவணனுக்கும் ஜஸ்டின் சொன்னது மீண்டும் யோசிக்க தூண்டுவதாகத்தான் இருந்தது. இதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டியதா இருக்கு என்று நெற்றியை சுருக்கிக் கொண்டே சொன்னான். சரவணன் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜஸ்டினை மீண்டும், உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த விஷயம் ரொம்ப வினோதமா தெரியுது என்று சொன்னான்.
அதை கேட்டதும் சரவணனும் ஆமோதிப்பது போல தலையை ஆட்டினான். சிறிது நேரத்திற்கு அங்கே அமைதி மட்டும்தான் இருந்தது. அப்போது மறுபடியும் ஜஸ்டினை திடீரென்று அந்த அமைதியை களைத்து, அன்னைக்கு ஜாயை காப்பாத்த உங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு விதுரனோட சீக்ரெட் பேஸ் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியாது. மொத்த பேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன்லையும் கூட விதுரன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு. ஆனா பல வருஷமா நாங்களும் விதுரன் லாவை மீறி செய்யற எல்லா வேலையோடையும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது அவன் கூட மோத ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களால ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு. எனக்கு உங்க ஃப்ரெண்டு மேல டவுட் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனா அவங்களால விதுரனை பார்க்க முடியுமா இருந்திருந்தா இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அதாவது அவங்க விதுரனோட டீமுக்குள்ள இருந்துகிட்டே ஆக்ஷன் எடுத்திருக்கணும்னு தான் நான் நம்புறேன் என்று மிக சீரியஸாக சொல்லிக் கொண்டு போனான். ஜஸ்டின் சொன்னதை கேட்ட சரவணன் தலையை ஆட்டிக்கொண்டே, அப்போ அவ விதுரனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி சொல்ல வரீங்களா என்று கேட்டான். அதற்கு ஜஸ்டின் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு, இல்ல, ஆனா விதுரன் பஸ்வானி ஃபேமிலி ஆளுங்களை மட்டும்தான் நம்புவோம். அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதே நேரம் இப்ப இது எல்லாத்தையும் பத்தி யோசிக்கும் போது நாம ஒருத்தனை பத்தி கண்டிப்பா அவதானம் செலுத்தியே ஆகணும். லாரன்ஸ் என்று சொல்லிவிட்டு சரவணனை உற்று பார்த்தான். லாரன்ஸ் என்ற பெயரை கேட்டதுமே சரவணன் நெற்றியை சுருக்கினான். பிளட் மூன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற லாரன்ஸியா சொல்ற என்று கேட்டான். சரவணன் அதோடு அப்படியே யோசனைக்குள் மூழ்கி போனான். சரவணன் கேட்ட கேள்வி ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான் ஜஸ்டின். அவனேதான். விதுரன் லாரன்ஸ் கூட ஏதாவது ஒரு டீலிங் பேசி இருந்திருப்பான். அவனை சாருமதிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா மட்டும் இருந்தா இன்னும் இனிமே பிரச்சனை தான் என்று பதில் சொன்னான். அவன் சொல்லும் விதத்தையும் குரலையும் வைத்து பார்க்கும் போதே இந்த விஷயம் எந்த அளவிற்கு தூரமானது என்று புரிந்தது. சரவணன் அவனது நாடியை போனில் ஒன்றியபடி யோசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு லாரன்ஸை பற்றி அவ்வளவாக தெரியாதுதான். ஆனால் அவரை பற்றி அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கிறான். லாரன்ஸ் எப்போதுமே மிகவும் மூர்க்கத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் நடந்து கொள்ளும் ஒரு ஆள்தான் என்று ஒரு பெரும் வட்டாரத்துக்கே தெரியும். இப்போது சரவணனை வந்தடைந்திருக்கும் சாருமதியின் போட்டோ ஒன்றே போதும் லாரன்ஸ் எந்த அளவிற்கு முரடானவன் என தெரிந்து கொள்வதற்கு. நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா இருப்பேன்னு சொல்லிதான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு முட்டாள இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எப்பத்துல இருந்து இவ எப்படி மாறினா என்று தனது மனதிற்குள்ளே சாருமதியை நினைத்து பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சாருமதியை பற்றி நினைக்கும் போது வாயெடுத்து போனது. அவளை பற்றி என்னதான் சொல்ல என இல்லாமல் போய்விட்டது போல ஆகிவிட்டிருந்தது. அவன் சாருமதியை அவனுக்கு உதவ அனுமதித்துவே இருக்கக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு ஒரு உதவி என வந்துவிட்டால் சாருமதி உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாள் என்றும் அவனுக்கு தெரியும். சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டான். அப்படியே ஜஸ்டினை பார்த்து, யாரையாவது அனுப்பி பிளாக் மார்க்கெட்ல இருந்து சாருமதி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிடு. அவங்க கிட்ட இதுக்குள்ள நாங்க தான் இன்வால்வ் ஆகி இருக்கோம்னு சொல்லு. அவங்க என்னென்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் அனுப்ப வேண்டியதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எப்படியாவது ஏதாவது செஞ்சு சாருமதியை காப்பாத்தியே ஆகணும் என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னான். அதை கேட்டதும் தலையை மேலும் கீழும் ஆட்டிய ஜஸ்டின், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான வேலைகளை செய்ய தொடங்குறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க என் கூட கொஞ்ச நாளைக்கு வெளியே வர வேண்டியிருக்கும் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதும் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறானதாக தெரிந்தது. அதை கேட்டதும் சரவணன் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, எங்க போக போறோம் என்று கேட்டான். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ஜஸ்டின் சரவணனின் கேள்வியை கேட்டதும் லேசாக சரவணனின் தோளை தட்டினான். நாம போக போற இடம் எதுன்னு சொன்னா ஒரு சில பேரால மட்டுமே போக முடியும்ன்ற மாதிரியான ஒரு இடம். அந்த பெஸ்வானி ஃபேமிலியோட பேங்க்வெட்டுக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும் என்று சொன்னான். ஜஸ்டின் சரவணனை மிக சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தான். சரவணன் ஜஸ்டின் இதைத்தான் சொல்கிறான் என ஒன்றை புரிந்து கொண்டான். விதுரனை ஒரே அடியில் தோற்கடிப்பது என்பது முடியுமான காரியம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் சரவணனுக்கு அவனது ஃபேமிலிக்கு முன்னாடி ஒரு பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டுமானதாக இருந்ததால் எப்படியாவது விதுரனை ஜெயித்தாக வேண்டும் என்று நினைத்தான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் ஜாயை பார்த்தான். இது அவளுக்கு அவனது உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கும் நேரம் இது. அந்த நேரத்தில் அவன் வெளியே போக வந்திருப்பது நல்லதாக தோணவில்லை. ஆனால் அவனுக்கு அதுவும் தேவையாகத்தான் தோன்றியது. என்ன செய்வது என சிறிது நேரத்திற்கு யோசித்துக் கொண்டே இருந்தான் சரவணன். 860 ஜஸ்டினால் தான் சரவணனுக்கு சாவா? ஜஸ்டினுக்கு சரவணனின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம் நன்றாகவே புரிந்தது. அவன் இப்போது ஜாயின் நிலைமையை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருப்பான் என அவனுக்கு தெரியாமல் இல்லை. அதை உணர்ந்ததும், சரவணா, நீ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நான் அவங்கள பாத்துக்க யாராவது ஒருத்தர் வர சொல்றேன் என்று சொன்னான்.
இவன் அங்கே போன நேரத்தில் மீண்டும் இவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான் பயந்தான். ஏனென்றால் அவன் இப்போது சந்திக்க போகும் எதிரி அந்த மாதிரியான ஒருத்தன். அதனால்தான் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. சரவணன் டென்ஷனாக இருப்பதை பார்த்த எலீனாவும், சரவணா, நீ ஒன்னும் யோசிக்காத, நீ போய் ஆக வேண்டியதை பாரு, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. விதுரன் இதுக்கு மேல எங்க மேல கைய வைக்க மாட்டா, அதுதான் நீ அவனோட வழியில குறுக்க போக பாக்குறல்ல என்று சொன்னாள். ஜாயும் அவனை பார்த்து, சரவணா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் என்னோட அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா நேரம் வரும்போது அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தடவை நானும் இந்த பிளானுக்குள்ள வரமாட்டேன் என்று சொன்னாள். அதை சொல்லும்போது ஜாயின் முகத்தில் இருந்த பாவனையை பார்க்கும்போது மிக குழப்பமாக இருந்தது. அவளுக்கு இப்போது எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் தனது அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. அது எவ்வளவு சீக்கிரமாக நடந்து முடிகிறதோ அந்த அளவு சீக்கிரமாக அவளுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு சரவணன் மீதும் அவனது ஃப்ரெண்டான ஜஸ்டின் மீதும் அந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தது. இத்தனை நாட்களாக அவளுடன் பயணம் செய்தவள் அவள்தானே. அது மட்டுமில்லாமல் சரியாக இந்த நேரத்தை பார்த்து ஜஸ்டின் சரவணனை வெளியே கூப்பிடுகிறான் என்றால் அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று யோசித்தாள். சரவணன் 2 பேரும் தைரியமாக இருப்பதை பார்த்துவிட்டு லேசாக தலையை ஆட்டினான். அவர்களை அவதானத்தில் வைத்திருந்தால் ஏதேனும் பெரிய அசம்பாவிதங்கள் நடப்பதில் இருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் என நினைத்தான். அப்படியே ஜஸ்டினை பார்த்து கண்ணசைத்தான். அவனுக்கு சரவணன் சொன்னதின் அர்த்தம் புரிந்துவிட்டது. 2 பேரையும் பார்த்தவன், சரி பாத்துங்க, நான் வந்துடுறேன் என்று சொன்னான். சரவணனும் ஜஸ்டினும் ஹார்பரில் இருந்து கிளம்பியதும் ஒரு சோப்பர் வந்தது. அதை பார்த்ததும் சரவணனுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. நெற்றியை சுருக்கியபடி ஜஸ்டினை பார்த்தவன், எங்கடா போறோம் என்று கேட்டான். அதை கேட்டதும் லேசாக புன்னகைத்த ஜஸ்டின், இல்ல நீ போய் சாப்பர்ல ஏறியதுமே புரிஞ்சிடும் போ என்று சொன்னான். அவனது புன்னகையில் ஏதோ ஒரு வில்லங்கம் பொதிந்திருப்பது போல தெரிந்தது. அதை உற்று பார்த்தவன், என்னடா தாரிகா கால் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி இருக்காளா என்று கேட்டான். அதை கேட்ட ஜஸ்டின் சிரித்து கொண்டே, ஐயோ மாப்பிள்ளைக்கு ஆசையை பாரு. ஆமாமா, அவளோட சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வா, முதல்ல சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, ஏதோ சொல்ற, உன்னை நம்பி வரேன், நீ ஒண்ணு என்ன கொலையில பண்ண மாட்டல்ல என்று சொன்னான். ஜஸ்டின் அதை கேட்டதும் சத்தமாக சிரித்தான். ரொம்ப டூ மச்சா யோசிச்சுட்டு இருக்க நீ என்று சொன்னான். சரவணன் தலையை ஆட்டிக்கொண்டே போய் சாப்பரில் ஏறிக்கொண்டான். அதில் ஏறியதற்கு பிறகும் கூட ஜாயும் எலினாவும் இருந்த இடத்திலேயேதான் அவனது பார்வை நிலைத்து நின்றிருந்தது. அவன் அந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவனது பார்வையை பார்த்த ஜஸ்டின், என்ன இன்னும் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா நீ என்று கேட்டான். அதற்கு சரவணன், அவங்கள பத்தி யோசிக்க என்ன இருக்கு, பெதிரன் எப்போ எங்க இருந்து அட்டாக்க தொடங்குவானோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னான். ஜஸ்டின் அதை கேட்டதும், அவன் தொடங்குற நேரத்துக்கு தொடங்கட்டும், நாமளும் திருப்பி கொடுக்க தானே போறோம் என்று சொன்னான். சிறிது நேரத்தில் சாப்பரும் மேலே பறக்க தொடங்கி இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு வந்ததும் சரவணன், எனக்கு இன்னும் இந்த இடம் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டதும் ஜஸ்டின் நக்கலாக சிரித்து கொண்டே, என்னது, நீ எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை, அப்புறம் எப்படி இப்படி பரிச்சயமா இருக்கும் என்று கேட்டான். அதற்கு பிறகு அங்கே அமைதி மட்டும்தான் மீதம் இருந்தது. ஷாப்பர் போக வேண்டிய இடத்தை சேர்ந்ததும் 2 பேரும் இறங்கிக் கொண்டார்கள். சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே, என்ன இடண்டா இது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அது ஒரு பாழடைந்த தீவை போல இருந்தது. அது பாழடைந்த தீவாக இருந்தது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த காலநிலையும் கூட மிக மோசமாகத்தான் இருந்தது. சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவனது காதுக்கு மிக அருகே ஏதோ ஸ்வயிங் என சத்தம் கேட்டது. அவனுக்கு அது ஒரு கத்தி வீசப்படும் சத்தம் என நன்றாகவே தெரிந்தது. அதை கேட்டதுமே சரவணன் ஆச்சரியத்தில் முழித்தான். அவன் உடனே திரும்பி பார்க்க ஜஸ்டின் தான் அவனை தாக்கியது என தெரிய வந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. சரவணன் முகத்தை துடைத்துவிட்டு ஜஸ்டினை பார்த்து, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டான். ஜஸ்டின் ஒரு ஆர்மி கத்தியை யூஸ் செய்து கொண்டிருந்தான். அது மிக கூர்மையான கத்தி. ஒரே ஒரு கீறல் போதும், அவன் ஒரே அடிக்க செத்து விடுவான். இந்த நேரத்தில் ஜஸ்டினுக்கும் சரவணனுக்கும் இடையில் இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை அப்படியே மறைந்து போயிருந்தது. ஜஸ்டின் கண்ணில் கொலைவெறி மட்டும்தான் இருந்தது. சரவணனோ மனவலியிலும் அதிர்ச்சியிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவதானத்துடனும் போராடி கொண்டிருந்தான். சரவணனுக்கு இது இத்தனை நாளாக தன்னுடன் இருந்த ஜஸ்டின் தானா என்று சந்தேகம் கூட எழுந்தது. அவன் இப்போது ஒரு முற்றிலும் புதிய அவதாரத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அதை நம்பவே முடியவில்லை. ஆனால் சில நொடிகள் ஜஸ்டினையே பார்த்து கொண்டிருந்த சரவணனுக்கு அவன் பார்த்து கொண்டிருப்பது எல்லாமே நிஜம்தான் என புரிந்தது. சரவணன் இங்கே குழப்பத்தில் இருந்தாலும் கூட ஜஸ்டின் அவனை தாக்காமல் இருக்கவில்லை. முதலில் வந்த தாக்குதலில் இருந்து தப்பிய கொஞ்ச நேரத்திலேயே
ஜஸ்டின் அடுத்த தாக்குதலை செய்தான். அதிலிருந்தும் சரவணன் தப்பிவிட்டான். ஆனால் அவனது காலில் ஒரு அடிபட்டு விட்டது. டேய், என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா என்று கேட்டான். அதை கேட்டதும் சிரித்த ஜஸ்டின், எனக்கு பைத்தியம் இல்லால, நீ சீரியஸா இருந்துக்கோ, இல்லைன்னா இங்கேயே செத்துருவேன் என்று மிரட்டினான். சொல்லி அடுத்த செகண்டே அவன் அங்கே இருந்த மின்னல் வேகத்தில் மறைந்து போனான். அப்போது நான் உனக்கு பின்னாடிதான் இருக்கேன் என ஜஸ்டின் சொல்வது கேட்டது. அதை கேட்டதும் சரவணன் திரும்பி பார்ப்பதற்கு இடையில் அவனது பின்னங்கலத்தில் ஏதோ மிக கூலாக படுவது போல தெரிந்தது. அது கண்டிப்பாக கத்திதான் என அவனுக்கு புரியாமல் இல்லை. ஜஸ்டின் மட்டும் ஏதாவது ஒரு அசைவை செய்தாலும் கூட அவனது கழுத்து ஒரே அடியில் துண்டாகிவிடும் என்று சரவணனுக்கு தெரியும். சரவணனுக்கு ஜஸ்டின் கண்ணை பார்க்கும்போது அவன் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியத்தை மிகுந்த தெளிவுடன் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. அவனது கண்ணில் கொலை வெறி மின்னிக் கொண்டிருந்தது. அவன் நிஜமாகவே சரவணனை கொல்ல பார்த்து கொண்டிருந்தான். எபிசோட் 861. அகல்யாவின் தந்தை. சரவணன் கழுத்தில் ஜஸ்டின் கத்தி வைத்திருக்க சரவணன் அவனை அதிர்ச்சியாக பார்த்தான். ஜஸ்டின் பார்ப்பதற்கே மிரட்டலாக இருந்தான். சாதாரண ஆட்கள் அவன் முன்னே வந்து நின்றால் அவர்களை கூறு போட்டு விடுவேன் என்பது போல் மிரட்டும் துணையில் இருந்தான். சரவணா பாறையில் சாய்ந்து அதிர்வுடன் ஜஸ்டினை பார்த்து கொண்டிருந்தான். ஜஸ்டின் சரவணனை தாக்கும் எண்ணத்தோடு அவனை நெருங்கினான். அவனின் வேகம் படு பயங்கரமாக இருந்தது. சரவணன் அவனை தடுக்க நினைத்தான் தான். ஆனால் ஜஸ்டினை தடுப்பதற்கு முன்பே ஜஸ்டின் அவனை நெருங்கி இருந்தான். சரவணன் மட்டும் அவனை தடுக்காமல் விட்டால் அவனின் உயிர் இங்கேயே போய்விடும். அடுத்த நொடி ஜஸ்டின் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது. ஜஸ்டின் புருவத்தை சுருக்கினான். அவன் இந்நேரம் பாய்ந்த நேரத்திற்கு சரவணனின் தோளில் அது சிறுகி இருக்க வேண்டும். ஆனால் அது சரவணன் மீது படாமல் அவனுக்கு பின்னே இருந்த பாறை மீது பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜஸ்டின் தாக்குதலில் இருந்து தப்பி இருக்கிறான் சரவணா. ஜஸ்டினே இதனை எதிர்பார்க்கவில்லை. ஓ, தப்பிச்சிட்டியா என்று நம்ப முடியாமல் அந்த கத்தையை பார்த்தபடியே சரவணனிடம் கூறினான் ஜஸ்டின். சரவணனை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரவணன் மயிரிடையில் உயிர் தப்பியிருந்தான். ஜஸ்டின் உயிர் நண்பன் என்றெல்லாம் பார்க்கவில்லை. கொஞ்சம் கூட அவனுக்கு இரக்கம் காட்டவில்லை. அவன் பிளேஸ் ஒரே ஆர்கனைசேஷனில் இருந்த போதும் கூட இதுவரை அவன் யாருக்கும் சண்டை போட கத்துக் கொடுத்ததில்லை. அவனுக்கு அதில் விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு மாணவனாக இருக்க அங்க யாருக்கும் தகுதி இல்லை. அதனால் அவன் யாருக்குமே சண்டை போட பயிற்சி கொடுத்ததில்லை. ஆனால் இப்போது சரவணனின் வேகம் மின்னல் வேகத்தில் இருந்தது. அவனின் வேகத்தை கண்டு லேசாய் ஒரு பக்கமாய் இதழை வளைத்தான் ஜஸ்டின். நான் கூட உங்ககிட்ட ஏதோ சரியில்லைன்னு நினைச்சேன். இப்ப என்னன்னு புரிஞ்சிருச்சு என்று தனக்குள்ளேயே முணங்கிக் கொண்டான் ஜஸ்டின். அதன் பின் சரவணனை துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தான் ஜஸ்டின். என்னோட அட்டாக்ல இருந்து நீ தப்பிக்கலனா இந்த இடமே உனக்கு சமாதியா மாறிடும். முடிஞ்சா தப்பிச்சுக்கோ என்று மனதில் நினைத்தான் ஜஸ்டின். அதன் பின் விடாமல் சரவணனை துரத்தி கொண்டு ஓடினான் ஜஸ்டின். இதுக்குதான் நீ சொல்லாம கொள்ளாம இங்க கூட்டு ஓடி வந்தியா நீ என்று ஓடியபடியே கேட்டான் சரவணா. ஏன் சொல்லி இருந்தா பயந்துட்டு வராம இருந்திருப்பியா என்று நக்கலாக்க கேட்டான் ஜஸ்டின். அதில் லேசாய் சிரித்தான் சரவணா. பயமா எனக்கா என்று கத்தினான் சரவணா. பேசாம ஓடுடா என்று மிரட்டினான் ஜஸ்டின். தொடுபாவி, உன்னை நான் டாக்குமெண்ட் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதுக்கு என்ன இங்க கூட்டு வந்து வச்சு செய்யறியா என்று ஓடியபடியே கேட்டான் சரவணா. அதில் அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல் சிரித்தான் ஜஸ்டின். ஆமா, நான் கூட அதை மறந்துட்டேன். தேங்க்ஸ் டியூட், எனக்கு ஞாபகப்படுத்துது. அதுக்கும் சேர்த்து உன்னை வச்சு செய்யறேன் என்று வெகு நக்கலாக கூறினான். சரவணனுக்கு தன் வாயில்தான் சனி தாண்டவம் ஆடுவது போல தோன்றியது. போடா கல் நெஞ்சுக்கார, இவனுடன் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வேகம் எடுத்து ஓட ஆரம்பித்தான் சரவணா. ஓடும் ஹோக்ஸியா தென்கிழக்கு கடலோர பகுதி. அகல்யா, உன்னை பார்க்க ரீசெண்டா யாரோ வந்ததா நான் கேள்விப்பட்டேன் என்று அகல்யா முன்னே அமர்ந்திருந்த அந்த நபர் ஃபார்மல் உடையில் இருந்தான். கையில் சூடான குழம்பியுடன் அள்ளுத்தனமாக அவளை பார்த்து கேட்டான். இந்த விஷயம் தெரியும், நீ இன்னைக்குதான் இங்க வந்த என்று இரு கைகளாலும் காஃபி கப்பை பிடித்துக்கொண்டு ஆர்வமாய் அந்த நபரை பார்த்து கேட்டாள் அகல்யா. மேலும், என்ன வாட்ச்மேன் ஆளுங்களை வச்சிருக்கியா நீ என்று பட்டன கேட்டாள். அதில் லேசாய் புன்னகைத்தான் அவன். நான் ஏன் உனக்கு ஸ்பை வைக்கணும்? நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவள். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு நல்லவன் என்று கேட்டான். அதில் முகத்தை பட்டென்று அழகாய் திருப்பிக் கொண்டாள் அகல்யா. அவளுக்கு வேண்டுமென்றே அவனிடம் இப்போது வம்பு வளர்க்க வேண்டும் போல இருந்தது. அவள் கோவித்துக் கொண்டு அவன் அவளை கொஞ்சி சமாதானம் செய்து சரி செய்ய வேண்டும் என்பது போல் தோன்றியது. அதிலும் பருவ வயதில் இருக்கிறாள் அவள். தன்னை கொஞ்சி சமாதானம் செய்ய ஒருவன் வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு. அதுவும் நிறைய டிராமாக்களில் இது போன்ற கொஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்யும் காட்சிகளை கண்கள் மின்ன பார்த்தவளுக்கு அதுபோல் தன் வாழ்விலும் நடக்க வேண்டும் என்ற ஆவல் அவளை இப்படியெல்லாம் வம்பு செய்ய வைத்தது.
அவள் வயதில் இருக்கும் பெண்கள் செய்யும் சாதாரண விஷயம்தான். அந்த நபர் அகல்யாவையே இமைக்காமல் அழுத்தமாய் பார்த்தான். கண்குள் அவளின் அழகையே ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் கண்ணிற்கு அவளை விட பேரழகி யாரும் இல்லை என்று தோன்றியது. அகல்யா சாதாரண பெண் இல்லையே. அவள் புகழ் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதை காட்டிலும் அவள் மிகவும் உயரமாகவும் மென்மையான தேகத்துடனும் இருப்பவள். அவளின் பின்னணியும் அவளின் உடல் அமைப்பும் அந்த ஆடவனை கட்டி இழுத்தது. அவனால் அவள் மீது இருந்த பார்வையை விளக்கவே முடியவில்லை. அப்படிலாம் இல்ல, நான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணாம வேற யார் பண்ணுவா? நீ என்கிட்ட சொல்லனாலும் உன் அண்ணா ஆதிரனுக்கு ஏதோ ஆகி இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் என்று அவசரமாய் அவளுக்கு விளக்கம் கொடுத்தான். இதை கேட்டதும் அகம் பட்டென்று மாறியது. அவளின் மகிழ்ச்சியான முகம் நொடி பொழுதில் கலை எழுந்தது. நெற்றியை சுருக்கி அவனை பார்த்தவன் மேஜையை ஓங்கி தட்டினாள். உனக்கு எப்படி இது தெரியும்? ராஜேஷ், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்திருப்ப. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது உனக்கு மறந்துருச்சா? நான் உன்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டு என்ன மறந்துட்டியா? உன்கிட்ட என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனா அதையும் மீறி நீ பண்ணிருக்க என்று சினத்துடன் கேட்டாள் அகல்யா. கோவத்தில் வெடுக்கென்று எழுந்தவள் மேஜையில் இருக்கும் ஜாடியை பொத்தென்று கீழே தள்ளிவிட்டு உடைத்தாள் அகல்யா. அவளுக்கு கோபம் பயங்கரமாய் வந்தது. அவள் தள்ளிவிட்டதில் அந்த பாத்திரம் பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்து சிதறியது. பீங்கான் ஜாடி கீழே விழுந்து அந்த இடம் முழுவதும் சிதறி கிடந்தது. அகல்யாவின் காதலன் ராஜேஷ் உடனே படபடப்புடன் வேகமாய் எழுந்து அவளிடம் சென்றான். அவனுக்கு அவளின் கோபத்தை எப்படி சமாளிப்பது என்றே தெரியவில்லை. ஹனி, என்ன பண்ற நீ? ப்ளீஸ் அமைதியாரு. எனக்கு இன்னும் உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? நமக்குள்ள அவ்வளவுதானா? என்ன நம்பு ஹனி. நான் ஏன் உன்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்? அதுவும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்? டார்லிங், உனக்கே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு. என்ன போய் நீ அப்படி சந்தேகப்படாத ப்ளீஸ். உனக்கு பிடிக்காததை நான் கண்டிப்பா எப்பவும் பண்ண மாட்டேன். நான் உன்னை பத்தி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல. ஆனா ரீசெண்டா நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான நியூஸ் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ்ல ஆதிரன் இறந்துட்டதா சொன்னாங்க. நான் முதல்ல உனக்கும் ஆதிரனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கே தெரியும் மிடில் சர்நேம் சில பேருக்கு தான் இருக்குன்னு என்று ராஜேஷ் கூற அவரை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் அகல்யா. 862 ராஜேஷின் விசாரணை. ராஜேஷ் கூறுவதை நம்ப முடியாமல் பார்த்தாள் அகல்யா. ஆனாலும் அவன் சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்து சற்று அமைதியானாள். இப்ப கடைசியில எல்லாம் என்னோட தப்புன்னு சொல்றியா நீ என்று அமைதியாக கேட்டபடியே சேரில் அமர்ந்தாள் அகல்யா. அவள் மீண்டும் அமைதியாய் உட்காருவதை பார்த்து பெருமூச்சு விட்டான் ராஜேஷ். அப்போதுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவனும் அதன் பின் அமைதியாய் அமர்ந்தான். அவன் அகல்யாவை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்க்க பார்க்க ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. இதுவரை அகல்யா அவனிடம் கோபப்பட்டு குரலை உயர்த்தியதே இல்லை. இதுவே முதல் முறை. இதுவரை அவன் அகல்யாவின் குடும்பத்தை பற்றி பல முறை கேட்டிருக்கிறான் தான். ஆனால் அப்போதெல்லாம் அமைதியாய் பேச்சை தவிர்த்து விடுவாள். ராஜேஷுக்கும் அவளின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. சாதாரண வாடகை வீட்டில் இருந்து கொண்டு நாட்டிலே மிக உயர்வான யூனிவர்சிட்டியில் படிக்கிறாளே, அவளிடம் எப்படி இவ்வளவு வசதி என்று அவனை யோசிக்க வைத்தது. அதே போல அகல்யாவின் மதிப்பெண்களும் மிகவும் நன்றாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அவள் வெளிநாட்டில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் இருந்துதான் இங்கு வந்திருக்கிறாள். அப்படி இருக்கையில் அவளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தது அவனுக்கு. இதை பற்றி ராஜேஷ் பலமுறை அகல்யாவிடம் கேட்டிருக்கிறான். அதற்கெல்லாம் அகல்யா பொறுமையாய் பேச்சை மாற்றி தவிர்த்திருக்கிறாள். இப்போது கோவப்பட்டது போல் ஒரு முறை கூட அவள் கோவப்பட்டதில்லை. இதுவே முதல் முறையாக அவன் மீது அவள் கோவப்படுகிறாள். ராஜேஷ் ஆழமாக யோசிக்க தொடங்கினான். எதுக்காக இவ இவ்வளவு கோவப்படணும்? ஒருவேளை அவ வீட்டுக்கு வந்த ஆளை பத்தி நான் கேட்டதுனால கோவப்படுறாளா என்று அவளை பார்த்தபடியே பலவாறாக யோசித்தான். அவனுள் இன்னும் பல கேள்விகள் ஓடியது. முதலில் அகல்யா எதற்காக அவன் மீது கோவப்பட்டாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதே போல் அவள் வீட்டிற்கு வந்தவனும் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. சட்டென்று அவனுக்குள் ஒரு விதமான அதிருப்தி ஏற்பட்டது. அவனுக்கு அந்த உணர்வு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவன் கடந்த சில வருடங்களாய் பல பெண்களுடன் இறந்திருக்கிறான் தான். அவன் தேவைகளுக்கு ஏற்ப பெண்களை மாற்றிக்கொண்டு சுற்றித் திரிந்தான். ஆனால் அகல்யா அவனுக்கு அப்படி இல்லை. அவன் பார்த்த பெண்களிலேயே அவள் அவனுக்கு சற்று மாறுபட்டவள். அவனின் கவனத்தையும் வெகுவாய் ஈர்த்தவள். அவன் பார்வைக்கு மட்டும் அவள் எப்போதுமே தனித்துவமாய் தெரிந்திடுவாள். இதுவரை அகல்யா அவனிடம் சிடுசிடுவென பேசியதோ, அவன் மீது கோபத்தை காட்டி எரிந்து விழுந்ததோ இல்லை. எப்போதுமே அவனிடம் இன்முகத்துடன் தான் பேசிடுவாள். அதுவே அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் அவளிடம் கோபப்பட்டு சற்று கடிந்து கொண்டால் கூட மற்றவர்களை விட மிகவும் வித்தியாசமாய் அவனிடம் நடந்து கொள்வாள். அவனை மிகவும் பொறுமையாக கையாளுவாள்.
அவன் கோபத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வாள். அவளின் பொறுமை குணத்தால் ராஜேஷின் மனதில் சில பல உணர்வுகளை கிளப்பி விட்டிருந்தாள். ராஜேஷ் யோசித்தவன் அமைதியாய் தலையை குனிந்து கொண்டு அவனின் போனை எடுத்து அவனின் ஆட்களுக்கு மெசேஜ் அனுப்பினான். அகல்யாவை பார்க்க வந்தவன் யாருன்னு கண்டுபிடி என்று அனுப்பினான். எதிர்பக்கத்தில் ராஜேஷ் மெசேஜை பெற்ற அவனின் அசிஸ்டன்ட் உடனே அவனுக்கு வேகமாய் பதில் அனுப்பினான். சார், அவங்கள பார்க்க வந்தவன் பேரு சரவணன். அவனும் ஆதரனும் ஃப்ரெண்ட்ஸ் என்று அனுப்பினான். இதில் எரிச்சல் அடைந்தான் ராஜேஷ். என்ன, ஆதிரன் ஃப்ரெண்டா? அவனை மட்டும் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு சொல்லாத. நான் செம்ம கடுப்புல இருக்க என்று பல்லை கடித்துக் கொண்டே பதில் அனுப்பினான் ராஜேஷ். எதிர்பக்கத்தில் இருந்த அவனின் அசிஸ்டன்ட் உடனே பதில் அனுப்பினான். ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம். நான் விசாரிச்ச வரைக்கும் அகல்யா சரவணனோட க்ளோஸா இருந்திருக்கா. மிட்டல் குடும்பத்துல அவ இருந்த வரைக்கும் அகல்யா சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே சரவணன் கூட விளையாடுவாளாம். ஆனா சில காரணத்தால சரவணன் சிட்டாடர்ல இருந்து வெளியே போக வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இருந்த கான்டாக்ட் அதோட விட்டு போச்சு என்று கூறினான் அசிஸ்டன்ட். இதை கேட்டதுமே ராஜேஷ் கைகளை இறுக மூடினான். அவனுக்கு இது கடுப்பா இருந்தது. இத்தனை நாளா வராதவன் இப்ப எதுக்கு வந்தான் என்று பல்லை கடித்தவன், ஒருவேளை இதனால் தான் அகல்யா கோவப்பட்டாளோ என்றும் யோசித்தான் ராஜேஷ். அவனுக்கு இதை பற்றி இன்னும் அவளிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்பது போல் தோன்றியது. ஆனால் அதற்குள்ளே அகல்யாவின் அம்மா பிரீதா அங்கு வந்தார். ராஜேஷ், நிஜமாவே நீ திரும்ப வந்துட்டியா? அகல்யா கூட நீ இன்னைக்கு வர்றதா சொன்னா. நான் முதல்ல நம்பல. உன்னை அவ ரொம்ப மிஸ் பண்றதுனால அப்படி சொல்றாளோன்னு நினைச்சேன். ஆனா நீ நிஜமாவே திரும்ப இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஏன் நீ இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்ட? அங்க ஏதாவது பிரச்சனையா? நீ ஓகேவா? உன்னோட விசா கூட இன்னும் எக்ஸ்பயர் ஆயிருக்காதே. சீக்கிரமாவே நீ திரும்பி வந்துட்ட என்று கேட்டார் பிரீதா. ராஜேஷை பார்த்ததும் மொத்தமாய் வேறு ஆளாய் மாறியிருந்தார் பிரீதா. பிரீதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடியே எழுந்தான் ராஜேஷ். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் இவ்வளவு சீக்கிரமா திரும்ப வந்துட்டேன் என்று கம்பி கட்டினான் ராஜேஷ். அடடா, அங்க போய் நல்லா பேச கத்துக்கிட்ட போல நீ என்று கேலி செய்தார் பிரீதா. நல்ல உருட்ட கத்துக்கிட்டான் என்று கடுப்பில் கண்களை சுழற்றினாள் அகல்யா. அதில் சிரித்தான் ராஜேஷ். எல்லாரையும் விட நான் உன்னதான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க பார்த்தாலும் எனக்கு உன்னை பாக்குற மாதிரியே இருந்துச்சு என்று கூறினான். இதை கேட்டதும் அகல்யா மீண்டும் கண்களை சுழற்றினாள். பிரீதா ஆண்டி, இந்தாங்க உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். உங்களுக்காக நான் வெளிநாட்டுல தேடி தேடி வாங்கிட்டு வந்தது இந்த லேடிஸ் வாட்ச் என்று புன்னகையுடன் அவன் பேக்கில் வைத்திருந்த கிஃப்டை எடுத்து அவரிடம் கொடுத்தான் ராஜேஷ். இதை பார்த்ததுமே ராஜேஷை மிகவும் கனிவுடன் பார்த்தார் பிரீதா. மகிழ்ச்சியாக அதனை வாங்கி ஓரமாய் வைத்தார் பிரீதா. ராஜேஷ், நீ எதுக்குப்பா இவ்ளோ செலவு பண்ணி எனக்காக வாங்கணும்? கண்டிப்பா இந்த வாட்ச் லட்சக்கணக்கில் இருக்கும் போலயே என்று கூறினார் பிரீதா. அதில் மீண்டும் லேசாய் புன்னகைத்தான் ராஜேஷ். ஆமா ஆண்டி, இதோட விலை 4 லட்சம். உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்னோட அகல்யாவோட அம்மா இல்லையா? உங்க முன்னாடி காசு ஒரு விஷயமே இல்ல என்று கூறினான் ராஜேஷ். அட போப்பா, எதுக்கு இப்ப இவ்ளோ பணத்தை செலவு பண்ற? அதுவும் இல்லாம உன்னோட ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டதான் கேள்விப்பட்டேன். இப்ப போய் ஏன் நீ பணத்தை வீணாக்குற? அனாவசியமா செலவு பண்ணாத. ஆமா, ஒருவேளை நீ இந்த விஷயத்துக்காக தான் இங்க திரும்ப வந்தியா என்று கேட்டார் பிரீதா. இதை கேட்டதுமே மறுப்பாக தலையசைத்தான் ராஜேஷ். இப்ப அது முக்கியம் இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்போதைக்கு வேணும்னா எங்க ஃபேமிலி பிசினஸ் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி வேற சில கதையும் இருக்கு. நானும் என் குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். இப்ப என்னால அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா அகல்யா எனக்கு கல்யாணம் பண்ணா அவளை எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க. 863 அகல்யாவை தாம் பத்திரமாக பார்த்துக் கொள்வதாக கூறினான் ராஜேஷ். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க இப்ப ஒன்னும் பண கஷ்டத்துலாம் இல்ல. எங்க கம்பெனி எல்லாம் மூடுறதுக்காக ஒருத்தர் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் கொடுத்திருக்காங்க என்று கூறினான். என்ன, வருஷத்துக்கு $1 பில்லியன் என்று மனதில் திகைத்தவர், ரொம்ப சந்தோஷம். நீ பரவாயில்ல, நல்லவனா இருக்க. ஆனா எனக்குன்னு சில பேர் வரானுங்களே வெறும் கையோட. அவன் குழந்தையா இருக்கும்போது அவனையும் அவனோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டதுக்கு வெறும் கைய வீசிட்டு வரான் என்று நொடிந்து கொண்டார் பிரீதா. ஆண்டி, என்ன சொன்னீங்க என்று அவர் சொன்னது சரியாய் கேட்காமல் இருக்க புரியாமல் கேட்டான் ராஜேஷ். உடனே அசட்டு சிரிப்பு சிரித்தார் பிரீதா. இல்லல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா சொன்னேன் என்று கூறி சமாளித்தார் பிரீதா. நாட்கள் அதன் போக்கில் கடந்தது. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவில் இருவர் இன்னும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
ஜஸ்டின் சரவணனை தாக்குவதை நிறுத்திவிட்டு பெரிய பெரிய மூச்சுகளை இழுத்து விட்டு கொண்டிருந்தான். அந்த நேரம் அவர்கள் இருவர் தலைக்கு மேலும் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்தது. எப்போ இதுக்கு மேல என்னால முடியலடா என்று பெருமூச்சு விட்டான் சரவணா. ஜஸ்டினும் சம்மதமாய் தலையசைத்தான். சரி வா போலாம் என்று ஆழமாய் மூச்சை விட்டு சரவணனை அழைத்துச் சென்றான். சரவணனுக்கு நரகத்தில் இருந்து உயிர் தப்பி வந்தது போல இருந்தது. இனிமே உன் கூட நான் தனியாவே வரமாட்டேன்டா பாவி என்று சிலுப்பிக் கொண்டான் சரவணா. ஜஸ்டின் லேசாய் தலையை மறுப்பாக அசைத்து சிரித்துக் கொண்டான். அவனுமே பயங்கர சோர்வாய் இருந்தான். சரவணனுக்கு இந்த மாதிரியான அனுபவத்தை அவன் வாழ்வில் இனி சந்திக்கவே கூடாது என்று இருந்தது. ஜஸ்டின் அவனை ஓட ஓட விரட்டி விட்டான். ஆளை விடுறா என்று சரவணன் மேலும் கூற வர ஜஸ்டின் கண்கள் அகல விரிந்திருந்தது. டேய் என்று அதிர்ச்சியுடன் கூறினான். பதறாத, ஒன்னும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை செஞ்சதுக்கு என்ன வச்சு செஞ்சிட்டல்ல, இருடா என் கூட தானே வந்தாகணும். நிஜமாவே என்ன கொல்ற மாதிரி இப்படி சண்டை போடுற என்று நொந்தான் சரவணா. ஹெலிகாப்டரில் ஏறி அமர்ந்த சரவணனுக்கு கை கால்களை அசைக்கவே அந்த அளவிற்கு மிகவும் அசதியாக இருந்தது. ஜஸ்டினுக்கும் உடலெல்லாம் வலித்து சோர்ந்து போய் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். பரவாயில்ல, நீயும் நல்லாவே ஃபைட் பண்ண என்று கூறினான் ஜஸ்டின். போடாம் என்று சரவணன் முடிப்பதற்கு முன் ஜஸ்டின் அவன் வாயை பொத்து இருந்தான். அதன் பின் சரவணன் எதுவும் சொல்லாமல் சீட்டில் அமர்ந்து கண்களை மூடினான். ஜஸ்டின் அமைதியாய் அமர்ந்திருந்தான். அந்த நேரம் ஜஸ்டினின் போன் சத்தம் கேட்டது. உடனே அவன் அதை எடுத்து பார்க்க மிஸ்டர் சாமிடமிருந்துதான் அவனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டிருந்தார். அதற்கு உடனே பதில் அளித்தான் ஜஸ்டின். நாங்க இப்பதான் அங்கிருந்து வெளியே வந்தோம். எனக்கு இப்ப புரியுது நீங்க ஏன் ஆதிரனுக்கும் சரவணனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு. இவங்க 2 பேருமே சாதாரண ஆளுங்கல்ல என்று அனுப்பினான். ஆமா, அவங்க பிறப்புல இருந்தே திறமையானவங்க என்று பெருமிதத்துடன் பதில் அனுப்பினார் சாம். அதன் பின் ஜஸ்டின் ஒரு நொடி யோசித்தான். எனக்கு என்னமோ சாதாரண திறமை மாதிரி தோணல. அவன் திரும்ப அட்டாக் பண்றது எல்லாமே தன்னிச்சையா பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க இதுக்கு முன்ன சக்திவேலு அவரு சண்டை போடுறத பாத்திருக்கீங்களா என்று கேட்டான் ஜஸ்டின். அவன் கேள்வியில் முதலில் புருவம் சுருக்கி யோசித்தார் சாம். நான் இதுவரை அவர் சண்டை போட்டு பார்த்தது இல்ல. ஏன், என்ன பிரச்சனை என்று மீண்டும் மெசேஜ் அனுப்பினார் சாம். அப்போ அத பார்க்க எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு போல என்று முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் பதில் அனுப்பினான் ஜஸ்டின். அதன் பின் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்த பின்பே அடுத்த மெசேஜை அனுப்பினான். அன்னைக்கு ஒரு நாள் விக்ரம் அவரோட கண்ட்ரோலை இழந்துட்டார். அப்போ அன்னைக்கு சக்திவேல் பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட் மேல இருந்தாரு என்று போனில் டைப் செய்தவனுக்கு அவனின் கெட்ட கனவு அவன் கண்முன்னே தோன்றி மறைந்தது போல இருந்தது. அந்த நேரம் விக்ரம் அவரின் ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ஸையும் இழந்திருந்தார். ஜஸ்டின் ஒருவனால் விக்ரமை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனும் எவ்வளவோ போராடி பார்த்தான். ஆனால் விக்ரமை கட்டுக்குள் அவனால் கொண்டு வர முடியவில்லை. இருவருமே மிகவும் பலசாலிகள்தான். ஆனாலும் கட்டுப்பாட்டை இழந்த விக்ரம் ஆதிக்கம் பெற்றிருந்தார். பொறுத்து பார்த்த ஜஸ்டின் அவனின் முழு பலத்தையும் திரட்டி விக்ரமை தாக்க நினைத்தான். ஆனால் சக்திவேல் எதிர்பாரா விதமாக மேலே இறந்து கீழே வந்தவர் விக்ரம் தோளில் பிரஷர் பாயிண்டில் சரியாக அழுத்தம் கொடுத்தார். அதன் பின் விக்ரம் மொத்தமாய் நிறுத்திவிட்டார். போட்டு கொண்டிருந்த சண்டை மொத்தமும் அப்படியே நின்றது. அப்போது ஜஸ்டின் மிகவும் குழப்பத்தில் இருந்தான். அவரால் எப்படி இதனை செய்ய முடிந்தது என்று ஆச்சரியமாய் இருந்தது அவனுக்கு. அந்த நினைப்பில்தான் இப்போது இருந்தான் ஜஸ்டின். விக்ரமுடன் சண்டை போட நினைத்தாலே அவனுக்கு அந்த நினைவுதான் வரும். அதன் பின் சில மணி நேரங்களுக்கு பின் ஜஸ்டினும் சரவணனும் அயர்லாந்தில் எலினா வீடு இருக்கும் இடத்தில் தரையிறங்கினார்கள். நேராக இருவரும் அங்கே இறங்கிட ஜஸ்டின் அங்கிருந்து செல்ல பார்த்தான். எங்க ஓடுற, ஒழுங்கா என் கூட வா என்ற ஜஸ்டின் கையை பிடித்துக் கொண்டான். அது உன் மாமியார் வீடு, நீ போ, நான் ஏன் வரணும் என்று சிலுப்பிக் கொண்டான் ஜஸ்டின். இன்னொரு தடவை அப்படி சொன்ன வாயை உடைச்சிருவேன். நம்ம ஜாயை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் என்று கூறினான் சரவணா. ஜஸ்டினும் வேறு வழியில்லாமல் அவனுடன் சென்றான். அவனுக்கு இப்போதே ஹோட்டலுக்கு சென்று களைப்பு தீர உறங்க வேண்டும் போல இருந்தது. இருவரும் உள்ளே செல்ல ஃப்ரெடி சரவணனுக்காக விருந்தே ஏற்பாடு செய்திருந்தார். சரவணனால் அவருக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் கிடைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஃப்ரெடரிக்கு பிசினஸில் ஏகப்பட்ட திறமை இருக்கிறது. சாரா அவரை அடக்கி வைத்திருந்தார். இப்போது அவரின் திறமையை சரியாக பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு இருக்கும் திறமைக்கு புதிதாய் தொழில் துவங்குவது அவ்வளவு கடினமாய் ஒன்றும் இல்லை. வா சரவணா, நல்ல வேளை நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க என்று இன்முகத்துடன் அவனை வரவேற்றார் ஃப்ரெடரிக். பல வருடம் பழமையான வைன் ஒன்றை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அதனை அவனுடன் குடிப்பதற்காக எடுத்து வந்தார் ஃப்ரெடரிக். இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் நல்லா குடிப்போம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு என்று கூறினார்.
வா சரவணா, இன்னும் ஏன் அங்கே நிக்கிற? வந்து உட்காரு என்று எலினா அவளுக்கு அருகில் இருக்கும் சீட்டை காட்டினாள். வேறு இடம் இல்லாமல் சரவணனும் அங்கு அமர்ந்தான். அவனுக்கு மறுபுறத்தில் ஜஸ்டின் அமர்ந்து கொண்டான். சுற்றி முற்றி பார்த்த சரவணா, ஆமா, ஜாய் எங்க? என்று கேட்டான். அவ முக்கியமான ஒரு வேலையா ரூம்ல இருக்கா, நான் அவளை அப்புறமா வர சொல்றேன். இப்பெல்லாம் அவ சரியில்லை, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னையோட 7 நாள் ஆச்சு, இன்னும் அவளோட அப்பா அம்மா பத்தி எந்த நியூஸும் கிடைக்கவே இல்லை என்று வருத்தத்துடன் கூறினாள் எலினா. இந்த பெஸ்ட்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க வேணும்னே இழுத்தடிக்கிறாங்க. நான் கண்டிப்பா அவங்கள காப்பாத்துவேன் என்று சரவணன் கூற, அப்போதுதான் அங்கு ஓரமாயிருக்கும் சாராவை கவனித்தான். அவரோ அவனை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தார். தன்னை அனைவரும் ஒதுக்கிவிட்டு ஒன்றாய் உணவு அருந்த அமர்ந்திருப்பதை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தார். மற்ற நாட்களை விட இன்று சற்று வித்தியாசமாக இருந்தார் சாரா. கிச்சனிலேயே நின்றவர் வெளியே வராமல் இருந்தார். சிறிதாய் அவர் கண்ணில் பொறாமை தோன்றியது. இதில் அவருக்கு சரவணனை எதிர்கொள்ளும் தைரியமில்லை. அவங்களும் டின்னருக்கு வரட்டுமே என்று சாரா பாவமாய் ஓரமாயிருப்பதை பார்த்து இறக்கப்பட்டான் சரவணா. இதை கேட்டதுமே மறுப்பாக தலையசைத்தார் ஃப்ரெட்ரிக். அவளை பத்தி யோசிக்காத, அவ கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே இருக்கட்டும் என்று மறுத்தார். அவர் கூற்றில் கடுப்பில் கண்களை சுழற்றினார் சாரா. சரவணன் வார்த்தையில் எலினா அழகாய் புன்னகைத்தாள். சரவணன் பாவமே என்று அவரை அழைக்க பார்க்க அதற்கும் சாரா அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஆமா, இவன் பெரியவன், இவன் கூட நான் உட்காந்து சாப்பிடணுமா என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார் சாரா. அதன் பின் சாப்பிட்டு முடித்த பிறகு சரவணனும் ஜாயும் வேஸ்லாண்டிற்கு செல்ல கிளம்பினார்கள். அவர்கள் தயாராகி கொண்டிருக்கையிலேயே அங்கு அவசரமாய் வந்தார் ரத்தினம். அகல்யாவை பாதுகாக்க நீங்க அனுப்பின ஆளு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அகல்யாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் இப்பதான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கான். அவனை போய் பார்க்க நினைக்கிறியா கேட்டார். என்ன, பாய் ஃப்ரெண்டா என்று கேட்ட சரவணனின் இதழ் அழகாய் விரிந்தது. சிறு பிள்ளையாய் அவளை தூக்கி கொஞ்சிய நினைவுகள் அவனுக்கு அழையாய் விருந்தாளியாய் வந்தது. காலம் அதற்குள் ஓடிவிட்டது போல் உணர்ந்தான் சரவணா. அதுவும் அகல்யாவிற்கு காதலன் இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா நான் கண்டிப்பா போய் அவங்கள பார்த்தே ஆகணுமே. ஆனா அவங்க ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதனால இப்போதைக்கு 2 பேரும் அவங்க டைமா ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அகல்யாவும் இப்போதைக்கு என்ன பார்க்க விரும்பல என்று கூறி மறுப்பாய் தலையசைத்தான் சரவணா. எனக்கு என்னமோ நீ ஒரு முறை அவனை போய் பார்த்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி அகல்யா லவ்வருக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அவன் ஆதிரனோட அந்த முக்கியமான பொருளுக்காக அவ பின்னாடி சுத்துறானோன்னு நினைக்கிறேன் என்று சிறிய குரலில் கூறினார் ரத்தினம். இதை கேட்டதும் யோசனையாக புருவம் சுருக்கினான் சரவணா. உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா என்று கேட்டான். இல்ல என்று அமைதியாய் கூறினான் சரவணா. ரத்னம், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஆதாரம் இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க என்றான் சரவணா. ரத்தினம் மீண்டும் மறுப்பாக தலையசைத்தார். எனக்கு இன்னும் அந்த பொண்ணு மேல கவலையா இருக்கு. மிட்டல் குடும்பம் ரொம்பவே பக்காவா அகல்யாவை பத்தின விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை பத்தி நல்ல டீப்பா விசாரிச்சாதான் அந்த பொண்ணோட ஃபேமிலியை பத்தி தெரிய வரும். அவ வேற பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா. என் தங்கச்சி இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கா. அவளை ப்ரொடெக்ட் பண்ற வேலை என்னோடது. அவ பின்னால எத்தனை பேர் வரானுங்களும். எவனாவது அவளை தொந்தரவு பண்ணா சும்மா விட மாட்டேன் என்று கூறினான் சரவணா. அதன் பின் சில நொடிகள் யோசித்தான். நீங்க சொன்னது சரிதான் ரத்னம். என்ன இருந்தாலும் நான் போய் பார்க்கணும். அவ எனக்கும் தங்கச்சிதான். அதனால அவ ஏன் பொறுப்பு. அதனுக்கு ஏதோ ஆகியிருக்கு. அகல்யாவுக்கு எந்த பிரச்சனையும் நெருங்க விட மாட்டேன் கூறினான் சரவணா. ஓகே, நான் போய் அதுக்கான எல்லா வேலையும் பண்றேன் என்றார் ரத்தினம். இடம் வேஸ்லாண்ட், பேஸ்வானி மென்ஷன், விதுரனின் தனிப்பட்ட இடம். சார், நான் முன்னமே சொன்னேன்ல, நம்ம சரவணனை குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு என்று ஒரு பெண் விதுரன் உடலில் இருக்கும் காயத்திற்கு மருந்திட்டபடி கூறினாள். படுத்துக் கொண்டிருந்த விதுரன் வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் முகத்தை சுருக்கினார். இதில் மேலும் வாய் நிறைய ரத்தத்தை வெளியே துப்பினார். இன்று அவர் பேஸ்வானி மேன்ஷனுக்கு வந்தபோது அவரின் நிலையே மொத்தமாய் மாறி இருந்தது. கிட்டத்தட்ட பாதி பிணம் போல வந்திருந்தார். அவர் குத்துயிரும் குலையுயிருமாக இருந்தார். அவர் அருகில் இருந்த பெண்ணோ தலையை குனிந்து அவரின் உடலில் இருக்கும் காயங்களுக்கு மெதுவாய் மருந்திட்டுக் கொண்டிருந்தாள். அவர் உடலில் ஏகப்பட்ட காயங்கள், ஒரு இடம் இல்லாமல் அனைத்து இடத்திலும் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பேஸ்வானி குடும்பத்தோட மருந்து எல்லாத்துக்குமே நல்ல எஃபெக்ட் இருக்கு. இன்னும் 3 நாள்ல நீங்க சரியாயிடுவீங்க சார். இனிமே நம்ம சரவணனை எப்படி டீல் பண்ண போறோம்? சாதாரண எலைட் ட்ராங்க் ஹேர் உங்க இடத்த பிடிச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பேஸ்வானி குடும்பத்தையே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் என்று அந்த பெண் மிகவும் கோபத்துடன் கூறினாள். இதை கேட்டதும் விதுரனுக்கு கோபம் வந்துட
வேகமாய் எழுந்து அந்த பெண்ணை கன்னத்திலேயே பளார் என்று அறைந்திருந்தார். அதில் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தவர், சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சினாள். பெஸ்வானி குடும்பத்தை இதில் நான் இழுத்து விடுவேன்னு நினைக்கிறியா? நீ அப்பா தலையிடுற அளவுக்கு அந்த சரவணவனும் பெரிய ஈவன் இல்ல. இந்த சப்ப விஷயத்துக்கு என் அப்பா தலையிடணும்னு அவசியமே இல்லை. அவனை கொல்றனா இல்லையான்னு பாரு என்று சீறினார் விதுரன். சார் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், அவசரப்பட்டு சொல்லிட்டேன், எல்லாம் பேஸ்வானி குடும்பத்து மேல இருந்த அக்கறையில தான் இப்படி பேசிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க சார், இனிமே இப்படி பேச மாட்டேன் சார் என்று அவசரமாய் கெஞ்சினாள். அதில் உர் என்று அந்த பெண்ணை பார்த்தார் விதுரன். சார் நீங்க தப்பா நினைக்கலைனா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா என்று தயக்கத்துடனே அவள் கேட்டாள். கடுகடவென இருந்தவர் அந்த பெண்ணை முறைத்தார். அது எனக்கு சரவணனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ண எனக்கு தெரியும். அவ சரவணனோட எதிரி. அவகிட்ட ஏதோ பிளான் இருக்கான். வேஸ்லாண்ட்ல வச்சு உங்களால சரவணனை கொல்ல முடியும்னு சொன்னா என்று பேச்சை மெல்ல இழுத்தாள் அந்த பெண். விதுரன் சற்று யோசனையில் மூழ்கினார். பொதுவாக அவர் இதுவரை யார் உதவியையும் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இம்முறை சரவணனை அழித்தே ஆக்க வேண்டும் என வெறி அவருக்கு. அதனால் யார் அது, என்ன திட்டம் என்று கேட்க நினைத்தார். ரெண்டு பேருன்னு அவளை வர சொல்லு. அவ பிளான் மட்டும் எனக்கு பிடிக்காம போகட்டும், கண்டிப்பா நானே அவளை கொண்டுடுவேன் என்று மிரட்டினார் விதுரன். ஜெஸ்ஸி உள்ளவா, சார் கூப்பிடுறாரு என்று வாசல் பக்கம் திரும்பி கத்தினாள். அதன் பின் விதுரன் தோள்பட்டையை பிடித்துவிட நின்றாள். சார் அவ ஏற்கனவே பேஸ்வானி குடும்பத்துக்காக இதுக்கு முன்னாடியே உதவி பண்ணிருக்கா என்று கூறினாள். அந்த நேரம்தான் சரியாய் அங்கு உள்ளே நுழைந்தாள் ஜெஸ்ஸி. விதுரனை பார்த்த லேசாய் புன்னகைத்தாள் ஜெஸ்ஸி. சார் எனக்கு சரவணனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அவன்கிட்ட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு. அதை எல்லாமே ரொம்ப சிறப்பா அவன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு பலவீனம் இருக்கு. சீக்கிரமா இறக்கப்படுவான். நாம அவனோட இந்த வீக் பாயிண்ட வச்சுதான் அடிக்கணும். அதுவும் இல்லாம அவன் கூட ஜஸ்டின் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அவன் இல்லைன்னா சரவணாவ ஈஸியா நம்ம வேஸ்லாண்ட்ல வச்சு கொன்னுடலாம் என்று அழுத்தமாய் கூறினாள் ஜெஸ்ஸி.